Do you come from a film background? ஸோ த க்ளோசஸ்ட் திங் இஸ் தட் எங்கள் அப்பா வந்து தமிழில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டார். என் தாத்தா வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் ஜாக்கியாக இருந்தார். ஐம் டாக்கிங் அபவுட் எங்கேயோ நான் வந்து 1980s சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் சாக்ரட்டிஸாக நடிச்சிருக்காரு. இவ்வளோதான் மேக்ஸிமம். இதுவே எனக்கு இந்த வருஷம் தான் தெரியும். ஆஃப்டர் என் அதர்ஸ் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மா எனக்கு சொல்கிறாங்க, ஐ திங்க் உன் பிளட்லேயே அது ரன் ஆகுதுன்னு. பிளட்டில் எங்கே ரன் ஆகுது, நானே தானே ஃபஸ்ட்டாக பண்ணேன் அப்படின்னும் போது தே செட் அப்பாவுக்கு நடிக்கணும்னு ஆசை இருந்துச்சு. ஆனால் பண்ணலை. பிகாஸ் சென்னை சினிமா வந்து ரொம்ப அன்சேஃபான ஒரு ஃபீல்ட். ஸோ அவருக்கு ஃபேமிலி இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் பட் தென் திங்க் எங்கேருந்தோ ஒரு டச் ஒன்று ரூட் இருந்தால் தான் வரும்னுவாங்க. ஸோ அதே தான் அவங்க அப்பா கொஸ்டின் தான். சரி, அவருக்கு ஆசை இருந்தது ஆனால் பண்ணலை, உங்களுக்கு ஆசை இருந்தது ஆனால் பண்ணிட்டீங்க. பட் எப்போவாவது வந்து உங்களுக்கு தோணுச்சா தட் ஓகே நம்ம போகிற ஃபீல்டு வந்து அதே தான் அவர் சொன்னது தான், அன்சேஃப் ஃபீல்டு, இதில் கேரண்டி கிடையாது. இப்போ ஓடிடினால இந்த ஹீரோங்கிற இது வந்து இன்னுமே கொஞ்சம் டைல்யூட் ஆகிடுச்சு. இதெல்லாம் உங்கள் மைண்டில் ஓடிச்சா? சார் நிறைய ஓடிச்சு சார். ஏன்னா நான் நடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஏடியாவும் ஒர்க் பண்ணியிருந்தேன், அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன், அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்கேன், எடிட்டர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன், விஎஃப்எக்ஸ் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நான் காலேஜுக்கு பதிலாக இதுக்கு போயிட்டு இருந்தேன். ரைட். லோயலாவில் காலேஜ் பண்ணேன். காலேஜ் போனதை விட இந்த மாதிரி எல்லாரும் பண்ணுற மாதிரி லோயலாவில் விஸ்காமா? ஆமாம், அதே விஸ்காம் தான், அதே அரியர் தான் இன்னும் இருக்குது. எனக்கு ஏப்ரல் மாதம் எக்ஸாம் இருக்குது. ஃபேண்டாஸ்டிக், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஸோ என்னன்னா இந்த அன்சேஃப்ங்கிற ஒரு விஷயம் வந்து ஐ திங்க் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பீப்புள் அரவுண்ட் யூ. இப்போ நம்ம வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு அப்பாவுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறதுக்குலாம் யாரும் இல்லை. லைக் அந்த தன்னம்பிக்கையை இன்ஸ்டில் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. ஆனால் நான் நடிக்கிறேன்னு சொன்னோன்னே எங்கள் அப்பா வந்துட்டு எதுவுமே சொல்ல. he said நடிக்கணும்னா ஒழுங்காக நடிக்கணும், நீ என்ன மாதிரி நடிக்கக்கூடாது. அவருக்கு கொஞ்சம் ஆக்டட் பேட் அப்பேரண்ட்லி. ஸோ அதனால் அது ரொம்ப பர்சீவ் பண்ண முடியல. பட் உனக்கு நான் கொடுக்குற டிப்பாக கான்ஃபிடென்ட்டாக இரு, நான் உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீ பண்ணுறதுல யூ ஹாவ் டு எக்ஸல். ஸோ அதில் யூ ஹாவ் டு பி வெரி கான்ஃபிடென்ட் போது அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறப்போ எனக்கு அது அன்சேஃபாகவே எனக்கு தோணலை. இடிச்சே சினிமா வாஸ் அ வெரி ரிஸ்கி ஃபீல்ட். அதாவது சக்சீட் ஆக மாட்டேன், நீ சக்சீட் ஆகிருவேன்ற நம்பிக்கையில் போகாத அப்படி. பட் தென் இட் இஸ் லைக் என்ன சொல்கிறது, ஒரு கான்ஃபிடன்ஸ் இன்ஸ்டில் பண்ணும்போது உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். எனக்கு ஐ ஹவ் நெவர் பின் நர்வஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா. எனக்கு ரொம்ப ரேர் அக்கரன்ஸ். ஒரு ஸ்டேஜ் மேலே நின்னா எனக்கு ரொம்ப கையெல்லாம் இப்படி நடுங்கும். பட் இஃப் யூ புட் மீ இன் ஃப்ரண்ட் ஆஃப் 200 people ஒரு கேமரா முன்னாடி நிற்க வச்சிங்கன்னா எனக்கு ஐ ஹவ் நெவர் ஹேட் தட் ஃபியர். ஆனால் ஒரு ஸ்டேஜ் ஆக்டிங் நான் பண்ணும் போதோ இல்லை இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப பயம் இருந்துச்சு. அதே ஒரு கேமரா முன்னாடி நிற்கும் போது எனக்கு அந்த பயமே இல்லை. தட்ஸ் when I ஃபவுண்ட் அவுட் லைக் ஓகே நம்ம வந்து ஒரு ஸ்க்ரீன் ஆக்டர், தியேட்டர் ஆக்டர் கிடையாது. ஓகே. ஸோ நீங்கள் வந்து காலேஜ் இருக்கும்போது யூ ஆக்டட் அ லாட் ஆஃப் ஷார்ட் ஃபிலிம்ஸ். எவ்வளோ? அரவுண்ட் 40-50 சார், 100%. அதில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 நான் டைரக்ட் பண்ணியிருப்பேன், நானே நடிச்சிருப்பேன். ஆனால் நடிச்சது எல்லாமே 45 ஆக்டிங். அது வந்து எல்லாமே இந்த நோக்கத்தோட தானா, நான் வந்து ஒரு ஹீரோ ஆகணும் அந்த ஒரு கோலில் தானா, இல்லை அப்போ வந்து சும்மா ஜாலியாக லெட்ஸ் டூ அ ஷார்ட் ஃபிலிம் அந்த மாதிரி ஒரு போத்? பட் தென் நான் இப்போ நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் நான் நடிக்கிறேன் இல்லை டைரக்ட் பண்ணுறேன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு ஒன்று சொல்லிடுவேன். நான் ஆல்ரெடி ஒரு ஐடியா ஒர்க் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அப்போ வந்து நான் என்ன சொல்லுவேன், கால் ஷீட் டைமிங்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். நம்ம ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது ஒரு நாள் நம்ம பெரிய படத்துக்கு போகும்போது நம்ம எல்லாருக்கும் ஹெல்ப் ஆகும். ஸோ ஃபன் ஒரு பக்கம். அதாவது நாங்கள் வந்து ஷூட் பண்ணும்போது ரொம்ப சீரியஸாக ஷூட் பண்ண மாட்டோம், ஒரு ஜோக் பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு. ஏன்னா இருக்கிறது 15-20 பேர் தான் மேக்ஸிமம் இருப்பானுங்களே, லெஸ் தென் தட். ஸோ அந்த 200 பேர் இருக்கிற அந்த ரொம்ப இந்த ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இட் வில் பி வெரி ஸ்கேரி. எல்லோரும் ரொம்ப முறைச்சிக்கிட்டே அப்படி மானிட்டர் பார்த்துட்டே இருப்பாங்க. பட் நாங்கள் பசங்களாக எடுக்கும்போது கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸாக தான் ஜாலியாக போகும். பட் அந்த respect that you give to the art form for the timing and the discipline that we did here. So அங்கே பண்ணும்போது it is a mix of both. It's a mix of both fun and professionalism. பட் நான் என்ன கேட்குறேன்னா, அப்போவே நீங்கள் அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணதே வந்து நான் இது வந்து ஹீரோவுக்கான ப்ராக்டிஸ் அந்த மாதிரி தான் பண்ணீங்களா? நாட் எனக்கு ஹீரோ ஆகணுன்ற ஆசையே இல்லை சார். ஓகே, ஹீரோங்கிறது நீங்கள் எனக்கு அந்த டேர்மே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள். ஓகே, லீடிங் மேன் வாட் எவர். எனக்கு அதான் ஒரு ஆக்டர். ஐ வாண்டட் டு பி அ குட் பெர்ஃபார்மர் பிகாஸ் இப்போது ஜென்ரலாக என்னையே நான் தூக்கி சுமக்கணும்னு இல்லை. ஜென்ரலாக பார்க்கும்போது ஓகே நீ பார்க்கவே ஹீரோமாக இருக்கேன்னு சொல்லி எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எனக்கு அதில் ஐ நெவர் ஹேட் பிலீஃப் இன் தட். எனக்கு என் பெர்ஃபார்மன்ஸை நம்பி தான் நான் எப்போவுமே ஒரு கேமரா முன்னாடி இறங்குவேன், இல்லை நான் ஃபீல்டுக்குள்ளே இறங்கும் போதே என் பெர்ஃபார்மன்ஸ் நம்பி தான் இறங்குவேன். ஸோ நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது நான் வந்து ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மர் ஆகணும். எனக்கு எல்லா ரேஞ்சும் இப்போ ஒரு டேரக்டர் கேட்கும்போது ஐ வாண்டட் டு அண்டர்ஸ்டாண்ட் த கிராஃப்ட். அந்த பிஹைண்ட் த கேமரா என்ன நடக்குதுன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் என்னால் நான் ஒரு நாள் இப்போ 200 பேர் முன்னாடி நடிக்கும் போது நான் ஐ ஒன்ட் வேஸ்ட் தேர் டைம். ஐ வில் டூ பெட்டர். ஐ வில் பி ஏபிள் டு லைக் ஆக்சுவலி புல் அவுட் வாட் ஐ நீட் டு டூ.